வணக்கம் மாணவ செல்வங்களே. நடுப்புள்ளி உலகிற்கு வரவேற்கிறேன். கோடுகளை பிரிக்கவும், முக்கோணங்கள் போன்ற வடிவங்களை புரிந்து கொள்ளவும், வரைபடங்களின் இடங்களை கண்டறியவும் இந்த சிறப்பு புள்ளி எவ்வாறு உதவுகிறது என்பதை கண்டறியவும். நடுப்புள்ளிகளை கண்டறிவது, கணக்கீடுகளுக்கு அவற்றை பயன்படுத்துவது மற்றும் நிஜ உலக புதிர்களை தீர்ப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நடுப்புள்ளிகளின் சக்தியை எளிமையான மற்றும் அற்புதமான முறையில் ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். கோட்டு பிரிவுகள் மற்றும் முக்கோணங்களின் நடுப்புள்ளி சூத்திர பயன்படுத்தி கண்டறியவும். நடுப்புள்ளிகள் பிரிவுகள் மற்றும் உச்சி ஒருங்கிணைப்புகளை துல்லியமாக கணக்கிடுங்கள். நடுப்புள்ளிகள் நாட்கரங்கள், வட்டங்கள் மற்றும் புவியியல் ஒருங்கிணைப்புகளுடன் எவ்வாறு தொடர்பு படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். வடிவியல் மற்றும் புவியியல் ஆகியவற்றில் நடுப்புள்ளி கருத்துக்களை பயன்படுத்தி நிஜ உலக சிக்கல்களை தீர்க்கவும். முக்கிய வார்த்தைகள்: நடுப்புள்ளி சூத்திரம், வரிப்பிரிவுகள், ஒருங்கிணைப்புகள், முக்கோணங்கள், விண்ணப்பங்கள், பிரிவு, வடிவியல். மாணவர்களே, ஒருவர் தனது கல்லூரியில் இருந்து ஏ கிராமத்திற்கு கிழக்கு நோக்கி நேரான சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று பி கிராமத்திற்கு செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். ஏ மற்றும் பி இடையே ஒரு கட்டத்தில் பயணத்திற்கு போதுமான பெட்ரோல் இல்லை என்பதை அவர் திடீரென்று உணர்கிறார். வழியில் இந்த இரண்டு இடங்களுக்கும் இடையில் பெட்ரோல் பங்க் இல்லை. அவர் மீண்டும் ஏக்கு பயணிக்க வேண்டுமா அல்லது பியை நோக்கி தனது அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க வேண்டுமா? எது குறுகிய தூரமாக இருக்கும்? ஒரு இக்கட்டான நிலை உள்ளது. பாதி நடுப்புள்ளியை கடந்தாரா இல்லையா என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் ஒரு கோடு பிரிவில் நடுப்புள்ளி பற்றி அறிய போகிறோம். மேலே உள்ள படம் நிலைமையை விளக்குகிறது. கல்லூரியில் தோற்றம் ஓ என கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து கிராமம் ஏ மற்றும் பி கிராமத்தின் தூரங்கள் முறையே எக்ஸ் கீழிலக்கு 1 மற்றும் எக்ஸ் கீழிலக்கு 2 வட்டடைப்பு குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 1 எக்ஸ் 2ஐ விட சிறியது ஆகும். எம் என்பது ஏபியின் நடுப்புள்ளியாக இருக்கட்டும். பின் எக்ஸின் பின்வருமாறு பெறலாம். ஏஎம் ஈடு எம்பி மற்றும் அதனால் எக்ஸ் கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 ஈடு எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ். மேலும் இது எக்ஸ் ஈடு எக்ஸ் கீழிலக்கு 1 கூட்டல். இப்பொழுது பொது வாழ்க்கை பற்றி விவாதிப்பது எளிது. ஏ என்றால், அதாவது எக்ஸ் கீழிலக்கு 1 ஒய் கீழிலக்கு 1 மற்றும் பி அதாவது எக்ஸ் கீழிலக்கு 2 ஒய் கீழிலக்கு 2 ஆகியவை ஏதேனும் இரண்டு புள்ளிகள் மற்றும் எம் அதாவது எக்ஸ் ஒய் என்பது ஏபி கோட்டின் நடுப்புள்ளி. பின்னர் எம் என்பது ஏசியின் நடுப்புள்ளி, அதாவது கீழே உள்ள படத்தில். ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களின் செங்குத்தாக இரு பக்கங்கள் ஹைபோடென்யூஸின் நடுப்புள்ளியில் வெட்டுகின்றன. தீர்வுக்கான மற்றொரு வழி, அதாவது ஒருமை பண்புகளை பயன்படுத்துதல். புள்ளி எம்ஐ எம் வட்டடைப்பு குறிக்குள் எக்ஸ் ஒய் ஆக எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது முக்கோணம் ஏஎம்எம் மற்றும் முக்கோணம் எம்பிடி ஆகியவை ஒரே மாதிரியானவை.
எனவே AM கீழ் MD ஈடு AM கீழ் BD ஈடு AM கீழ் MD. x(x1) x2 x சமன் y y1 y2 y சமன் 1 கீழ் 1 am சமன் MB. கருத்தில் இரண்டு x ஈடு x கீழிலக்கு 2 கூட்டல் x கீழிலக்கு 1 ஈடு x ஈடை விட பெரியது. இதேபோல் y ஈடு m இன் x ஆயத்தொலை ஈடு a மற்றும் c இன் x ஆயங்களின் சராசரி ஈடு x கீழிலக்கு 1 கூட்டல் x கீழிலக்கு 2 கீழ் 2 மற்றும் இதேபோல் y ஆயங்களின் சராசரி ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் y கீழிலக்கு 1 கூட்டல் y கீழிலக்கு 2 கீழ் 2. A வட்ட அடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 1 y கீழிலக்கு 1 மற்றும் b வட்ட அடைப்புக்குறிக்குள் x புள்ளிகளை இணைக்கும் கோடு பிரிவின் நடுப்புள்ளி m கீழிலக்கு 2 y கீழிலக்கு 2 என்பது m. இப்பொழுது நமது நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் நடுப்புள்ளி சூத்திரத்தின் பயன்பாட்டை பார்ப்போம். பின்வரும் நகரங்களின் தீர்க்கரேகை மற்றும் அட்சரேகையை கருத்தில் கொள்ளவும். சென்னையில் தீர்க்கரேகை மற்றும் அட்சரேகை விரிகுடா, அதாவது 80.27 பாகை E, 13.00 பாகை N மற்றும் மங்களூர் வட்டடைப்புக்குறிக்குள் 74.85 பாகை E, 13.00 பாகை N ஜோடிகளாக எடுத்துக்கொள்வோம். பெங்களூரு சென்னைக்கும் மங்களூருக்கும் நடுவில் அமைந்திருப்பதால் ஆயங்களின் சராசரியை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது சதுர அடைப்புக்குறிக்குள் 80.27 கூட்டல் 74.85 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 13.00 கூட்டல் 13.00 கீழ் 2. இது பெங்களூரின் தீர்க்கரேகை மற்றும் அட்சரேகையை 77.56 பாகை E, 13.00 பாகை N. உதாரணம்: புள்ளி வட்டடைப்புக்குறிக்குள் 3-4 ஒரு வட்டத்தின் மையம். AB என்பது வட்டத்தின் விட்டம் மற்றும் B என்பது வட்டடைப்புக்குறிக்குள் 5-6 A இன் ஆயங்களை கண்டறியவும். A இன் ஆயத்தொலைவுகள் வட்டடைப்புக்குறிக்குள் x1 y1 மற்றும் கொடுக்கப்பட்ட புள்ளி B வட்டடைப்புக்குறிக்குள் 5-6 ஆக இருக்கட்டும். மையம் விட்டம் AB இன் நடுப்பகுதி என்பதால் நம்மிடம் உள்ளது. நமக்கு 1 கூட்டல் 2 2 சமன் 3 உள்ளது.
எக்ஸ் கீழிலக்கு 1 கூட்டல் 5 ஈடு 6. x1 சமன் 6 முதல் 5 வரை x1 சமன் 1 y1 கூட்டல் y2 2 சமன் -4 y1 முதல் 6 வரை சமன் -8 y1 சமன் -8 கூட்டல் 6 y1 சமன் -2. ஏயின் ஆயங்கள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 கழித்தல் 2. உதாரணம்: வட்ட அடைப்புக்குறிக்குள் x 3 வட்ட அடைப்புக்குறிக்குள் 6 y வட்ட அடைப்புக்குறிக்குள் 8 2 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 9 4 ஆகியவை ஒரு இணையான வரைபடத்தின் முனைகளாக இருந்தால் x மற்றும் y இன் மதிப்பை கண்டறியவும். தீர்வு: a வட்ட அடைப்புக்குறிக்குள் x 3 b வட்ட அடைப்புக்குறிக்குள் 6 y c வட்ட அடைப்புக்குறிக்குள் 8 2 மற்றும் d வட்ட அடைப்புக்குறிக்குள் 9 4 ஆகியவை இணையான a b c d இன் முனைகளாக இருக்கட்டும். வரையறையின்படி மூலை விட்டங்கள் AC மற்றும் BD ஒன்றை ஒன்று பிரிக்கின்றன. AC இன் நடுப்புள்ளி ஈடு BD இன் நடுப்புள்ளி. AC இன் நடுப்புள்ளி ஈடு BD இன் நடுப்புள்ளி. x கூட்டல் 8 2 3 கூட்டல் 2 2 சமன் 6 கூட்டல் 9 2 y கூட்டல் 4 2 ஈடு இருபுறமும் உள்ள ஆய்வுகளை சமம் செய்தால் நாம் பெறுகிறோம். ஈடு x கூட்டல் 8 ஈடு 15. x கூட்டல் 8 சமன் 15 x சமன் 7 உடன் 5 இன் கீழ் 2 சமன் y கூட்டல் 4 2 5 சமன் y கூட்டல் 4 y சமன் 1. எனவே x ஈடு 7 மற்றும் y ஈடு 1. உதாரணம்: a கழித்தல் 11 4 மற்றும் b வட்ட அடைப்புக்குறிக்குள் 9 8 ஐ இணைக்கும் வரி பகுதியை 4 சம பக்கங்களாக பிரிக்கும் புள்ளிகளை கண்டறியவும். தீர்வு: AP ஈடு PQ ஈடு QR ஈடு
ஆர்பி என்று ஏ கழித்தல் 11 4 மற்றும் பி வட்டடைப்பு குறிக்குள் 9 8ஐ இணைக்கும் கோடு பிரிவின் உள்ள புள்ளிகளாக PQ மற்றும் R இருக்கட்டும். இங்கே Q என்பது ABயின் நடுப்புள்ளி, P என்பது PQயின் நடுப்புள்ளி மற்றும் R என்பது QB இன் நடுப்புள்ளி. Q என்பது AB சமன் -11 கூட்டல் 9 2 4 கூட்டல் 8 2 இன் நடுப்புள்ளி சமன் -2 2 12 கீழ் 2 சமன் -1 6. P என்பது A சமன் -11 -1 2 4 கூட்டல் 6 2 இன் நடுப்புள்ளி சமன் -12 2 10 கீழ் 2 சமன் -6 5. R என்பது QB சமன் -1 கூட்டல் 9 2 6 கூட்டல் 8 2 இன் நடுப்புள்ளி சமன் 8 கீழ் 2 14 கீழ் 2 சமன் 4 7. எனவே ABஐ 4 சம பாகங்களாக பிரிக்கும் புள்ளிகள் -6 5 Q -1 6 மற்றும் R 4 7. நினைவில் கொள்ள வேண்டிய புள்ளிகள் A x1 y1 மற்றும் B x2 y2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோடு பிரிவின் நடுப்புள்ளி M என்பது M ஆகும். நடுப்புள்ளி சூத்திரம் சராசரி ஆயங்களை உள்ளடக்கியது. வடிவியலின் சிக்கலை தீர்ப்பதில் உதவுகிறது. வரைபடங்கள் மற்றும் தூரங்கள் போன்ற நிஜ உலக காட்சிகள் நடுப்புள்ளிகளின் நடைமுறை பயன்பாடுகளை நிரூபிக்கின்றன. நடுப்புள்ளி வடிவியல் கணக்கீடுகள் பிரிவு மற்றும் இடஞ்சார்ந்த கருத்து ஆகியவற்றின் நடுப்புள்ளிகளின் முக்கிய பங்கு வகிக்கின்றன.